மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைகடலென திரண்டு வாரீர் வாரி. நல்லக்கண்ண ஐயாவை பொறுத்த வரைக்கும் எந்த பொறுப்பையும் வகிக்கல, எந்த ஒரு பொறுப்பையும் வகிக்கலன்னு சொன்னால், பச்சையாக சொன்னால் அவ்வளோ நேர்மையான ஆளுக்கு எந்த பொறுப்பையும் கொடுக்கக்கூடிய துணிவு கம்யூனிஸ்டுக்கே இல்லை. மணல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இறங்கி அடித்தவர் நல்லக்கண்ணு. இன்னைக்கு அவங்கெல்லாம் ஐயோ நல்லக்கண்ணு இறந்துட்டாரு அப்படிங்க, அவர் பெரிய கம்யூனிஸ்டுங்க, எந்த கதையை வேணாலும் சொல்லலாம். ஆனால் நல்லக்கண்ணு ஐயா இருந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய கட்சி இங்கே உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்கு. தாவேக்கா காத்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு வா, வந்தீன்னா நானும் நீயும் நல்லா இருக்கலாம், இல்லைனாலும் நான் எப்படியும் நல்லா இருக்க போகிறேன், என்னோட 82 லட்சம் வாக்காளர்கள் ரசிகர்கள் ஓட்டு போட போகிறாங்க, அவ்வளவுதான். இதுதான் விஜயோடைய ஸ்டாண்டாக எனக்கு தெரியும். டெய்லி நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா எப்படி ஒரு ராஜேந்திர சோழனாக ராஜராஜ சோழனாக கிள்ளி வளவனாக ஆட்சி செய்துட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு டெய்லி விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பிரயோஜனம்? பாவம் திணிக்கிறாங்க, உங்ககிட்ட என்னென்னவோ சொல்லி திணிக்கிறாங்க. திமுக புறக்கணிக்கும். காங்கிரஸ் கிட்ட இப்படியெல்லாம் அது பேசவே பேசாது. அந்த ஓரமா நில்லு, எதுக்கு நீ நிக்கிற, ஓடிப்போ அப்படின்னு பேசுறதுன்ற லெவல்ல தான் இங்க இருக்கக்கூடியவங்களை வச்சிருக்கு. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் கண்டிப்பா அது என்டிஏக்கு பெரிய பிளஸ் அமையும். ரெண்டே காரணம் தான். ஒன்னு, எதிர்வாக்குகள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய வாக்குகள் திமுக கிட்ட போயிருக்கு இல்லையா. சோ எந்த விதத்திலும் இவங்க 2 பேரும் சேர்ந்தா அது என்டிஏக்கு நல்லதுதான், பிரச்சனை இல்லை. ராமதாஸ் ஐயா பற்றி தானே கேட்குறீங்க. அன்புமணி பேரை மொத்தமாக கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இன்னும் 4-5 விஷயம் சொல்லலை, மற்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. இப்போ அவருக்கு ராமதாஸ் ஐயாவோட கூட ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 4 பேருக்கு திமுக என்ன பண்ண போகுது? அனுப்பிச்சு வச்சு கெடுக்கிற வேலையெல்லாம் பண்ணிச்சு, அந்த 4 பேரை வச்சு தானே பண்ணிச்சு. இப்போ அந்த 4 பேருக்கு திமுக என்ன பண்ண போகுது? திமுக உதயசூரியனுக்குள்ள சீட்டு கொடுக்க போதா, இல்லை மாங்கனின்னு ஒரு இதை வாங்கிட்டு சின்னத்தை வாங்கிட்டு அவங்கள கொண்டாந்து நிறுத்த போகுதாங்கிறது தான் கேள்வி. மேட்டர் முடிஞ்சிருச்சு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இறந்து இருக்கிறார். பிறப்பிலிருந்து அவர் எந்த அளவுக்கு போராளின்னு எல்லாருக்கும் தெரியும். இறப்பு வரையும் இயற்கையே அவர்கிட்ட போராடி தான் அந்த உயிரையே பறித்து இருக்கு. ஸோ அவருடைய இழப்பு அரசியல் களத்தில் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர்னு சொல்லலாம். தெளிவான நேர்மையான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்படின்னா கண்டிப்பாக நல்லக்கண்ணு ஐயாவோட பேர் அதில் வந்துடும். ஏன்னா அரசியலில் இது ரொம்ப ரேரு. ரெண்டாவது, எங்கள் சோ ஐயா சொல்லுவார், இந்தியாவில் பிஜேபியை தவிர வேறு கட்சிகளில் சார்ந்தவர்களில் நேர்மையானவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கம்யூனிஸ்டில் தான் அதிகம் பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நல்லக்கண்ணு ஐயாவுடைய இதையும் வைத்து கொண்டு அவர் பலமுறை சொல்லியிருக்கார். நல்லக்கண்ணு ஐயாவை பொறுத்த வரைக்கும் எந்த பொறுப்பையும் வகிக்கல, எந்த ஒரு பொறுப்பையும் வகிக்கலன்னு சொன்னால், பச்சையாக சொன்னால் அவ்வளோ நேர்மையான ஆளுக்கு எந்த பொறுப்பையும் கொடுக்கக்கூடிய துணிவு கம்யூனிஸ்டுக்கே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி யார் முடிவு பண்ணணும்? போலிட் பவரில் இருக்கிறவங்க தானே முடிவு பண்ணணும். பொறுப்பெடுத்துக்கலன்னா அவர் என்ன தான் தோன்றியா திருந்திட்டு இருந்தாரா? ஃப்ரீலான்ஸாக சுற்றிக்கிட்டு இருந்தாரா? கிடையாது. நல்லவர் நேர்மையானவர் கொண்டு உட்கார வச்சா நமக்கே பிரச்சனை தாங்கன்னு சொல்லி இவங்க தான் கொடுக்கல அப்படின்ற அடிப்படையை நான் முன் வைக்கிறேன். என்னுடைய அபிப்பிராயத்தில் மணல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இறங்கி அடித்தவர் நல்லக்கண்ணு தான். இன்றைக்கி துரைமுருகன் எல்லாம் 7000 கோடிக்கு ஏமாற்றிட்டு 160 கோடி கணக்கு காட்டிட்டு ஒரு மணல் ஊழல்னு ஒன்று தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி அவங்கெல்லாம் ஐயோ நல்லக்கண்ணு இறந்துட்டாரு அப்படிங்க, அவர் பெரிய கம்யூனிஸ்டுங்க, எந்த கதையை வேணாலும் சொல்லலாம். ஆனால் நல்லக்கண்ணு ஐயா இருந்த காலகட்டத்தில் என்னுடைய நண்பருடைய தந்தை CA பாலன் இருந்தார். அந்த தூக்குமர நிழல்ன்ற கதை எழுதினவர். இன்று நீ நாளைன்னு அண்ணன் அந்த படம் சிவகுமாரும் லக்ஷ்மியும் நடித்து வந்தது. இவங்க எல்லாரும் ஒரே கேட்டகரி. அன்னைக்கு அவங்களுடைய சிந்தனையில் அன்னைக்கு ஒரு சிலருக்கு வன்முறையும் ஒரு சிலருக்கு காந்தியமும் இருந்தது அப்படின்னா கூட தேசத்தை நோக்கி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த இடத்துல சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வாழ்ந்த தலைவர்கள் மத்தியில் நல்லக்கண்ணு. ஸோ அவரை இழந்ததுங்கிறது கம்யூனிஸ்டுக்கு பெரிய இழப்பான்னு கேட்டால் அதெல்லாம் ட்ராமா பண்ணுறதுக்கு வேணால் பெருசாக சொல்லிக்கலாம். சங்கரையாவை இழக்கும்போது இழந்ததுனால கம்யூனிஸ்டுக்கு என்ன பாதிப்பு வந்தது? அவரை கூப்பிட்டு வச்சு எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? அவரை முன்னிறுத்தி ஏதாவது பண்ணாங்களா? எதுவும் கிடையாது. ஸோ நல்லக்கண்ணு ஐயா அடுத்த தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக இப்படித்தான் நேர்மையாக இருக்கணும். கட்சி ஒரு அரசியலுக்குள்ளே வந்தால் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு நேர்மை இருக்கணும், கை சுத்தம் இருக்கணும்,
எடுத்த நோக்கம், அதாவது சாதாரணமாக அவர் ஒன்றும் அகிம்சையை பேசிக்கிட்டு உட்காந்துருந்தவர் இல்லை, மணல் விஷயத்தில் போராடினவர். அவரை வெட்டாமல் விட்டாங்கன்றதுக்காக வேணால் நீங்கள் சில பேரை வாழ்த்தலாம். அந்த மாதிரியான ஒரு தலைவர் இழந்திருக்காருங்கிறது நாளைக்கு சரித்திரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் படித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல மனிதர். அப்படி அதோடு அதை நிறுத்திக்கிறது தான் நல்லது. அவரை வைத்துக்கொண்டு அரசியல் பேசுறது முட்டாள்தனம். அவர் பல விஷயங்கள்ல ஆட்சியால் தான் பேசியிருக்கார், ஆட்சியல் சார்ந்து தான் அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார். சித்தாந்த ரீதியாக அவர் யாராக வேணாலும் இருந்துட்டு போகலாம். நேர்மையான தெளிவான மனிதன் இன்னைக்கு நம்மளோட இல்லை. தாவேகா கூட்டணி விவகாரத்தில் விஜய் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கார். மார்ச் 8ஆம் தேதி முடிவெடுக்க போகிறதா சொல்லியிருக்கேன். என்ன மாதிரியான முடிவு அவர் யாருங்க இருக்காங்க அவர் முன்னாடி முடிவு எடுக்கிறதுக்கு? காங்கிரஸ் இந்த பாலிஷால ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? காங்கிரஸ் இல்லைன்னா தாவேகாவுக்கு 2029 தேர்தலில் நிற்கிறதுக்கு காரணமே இல்லாமல் போயிடும். காங்கிரஸுக்குமே திமுக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, திமுக ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இங்கே சார்ந்து இருந்தால், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்தியாவில் 230 தொகுதியில் பிஜேபியோட நேரடியாக மோதுகின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. நீங்கள் ராகுல் காந்தி வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கட்சி பெரிய கட்சி. அங்கே ஒன்றும் மமதா கிடையாது, கெஜ்ரிவால் கிடையாது, வேற யாரும் கிடையாது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சண்டையில் அதே மீறி தான் பிஜேபி ஜெயிக்குது. தென்னகத்தில் 2 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க, ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க, கேரளாவில் கண்டிப்பாக வரப்போகிறாங்க. அவ்வளோ பெரிய கட்சி இங்கே உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்குறதுல என்ன பிரச்சனை? நீங்கள் உடனே கர்நாடகாவில் கொடுத்தாங்களான்னு கேட்டால், கர்நாடகாவில் அவங்க எந்த அலையோட இருந்தாங்க? அவங்க குமாரசாமியோட அலையன்ஸ் வச்சுருந்தா அவங்க நீங்கள் அங்கே கொடுத்தாங்களா இல்லையான்னு கேட்கலாம். அங்கே எந்த அலையன்ஸும் இல்லாமல் தானே இந்த முறை ஜெயிச்சிருக்காங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ இப்போ ஆந்திராவை எடுத்துக்கோங்களேன். கம்யூனிஸ்ட் ஒரு தொகுதியை ஒன்றுமோ வெற்றி பெற்றிருந்தது. ரேவந்த் ரெட்டி நம்ம திமுக குடும்பம் மாதிரி நடிக்கிறவராக இருந்தால் அந்த ஒரு சீட்டில் இருக்கும், யாரையும் பின்தங்க விட மாட்டோம்னு சொல்லி அந்த கம்யூனிஸ்ட், தோத்த கம்யூனிஸ்ட்டு அல்லது ஒரே ஒரு சீட் வெற்றி பெற்றவர் கூட்டு ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. 2006 காங்கிரஸையும் பிஎம்கேயும் வைத்து கொண்டு தான் ஜெயிச்சது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, ஸ்டாலின் ஐயாவால் போன முறை போட்டி போட்ட 175 தொகுதிகளில் போட்டி போட முடியாது. 160க்குள்ளே சுருங்கி ஆகணும். ஏன்னா கூட்டணி இல்லாமல் திமுக இல்லை. ஆனால் இதையெல்லாம் மீறி அவங்க இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா காத்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு வா, வந்தீன்னா நானும் நீயும் நல்லா இருக்கலாம், இல்லைன்னா நான் எப்படி நல்லா இருக்க போகிறேன், என்னோட 82 லட்சம் வாக்காளர்கள் ரசிகர்கள் ஓட்டு போட போகிறாங்க, அவ்வளவுதான். இதுதான் விஜயோடைய ஸ்டாண்டாக எனக்கு தெரியுது. கடைசி நேரத்தில் தாவேகாவுக்கு ஒரு சில நடிகர்கள்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? அஜித் கண்டிப்பாக விஜய்க்கு சப்போர்ட்டிவாக வாய்ஸ் கொடுப்பாருன்னு நான் இன்னைக்கு இல்லை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இல்லை, இது வரைக்கும் இன்னும் சொல்லலையே, எப்போ சொல்லுவார்? இல்லை தேர்தலுக்கு முன்னாடி தாங்க. இப்போது டெய்லி நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா எப்படி ஒரு ராஜேந்திர சோழனாக, ராஜராஜ சோழனாக, கிள்ளி வளவனாக ஆட்சி செய்துட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு டெய்லி விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பிரயோஜனம்? பாவம் திணிக்கிறாங்க, உங்ககிட்ட என்னென்னவோ சொல்லி திணிக்கிறாங்க. பட் அதிமுக என்ன பண்ணும் அல்லது என்டிஏ என்ன பண்ணும்? கடைசி 15 நாள் இருக்கு இல்லையா, அப்போ போட்டு தட்டி ஏறி உண்மையை கடைசியில் சொன்னால் புரிஞ்சிடும். பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தால் யாரோ சில பேர் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் அவங்க இறங்கலை, விளம்பரத்துக்கான இதுக்குள்ளே இறங்கலை. தேதி அறிவிச்சா இறங்குவாங்களான்னு தெரியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு நம்ப வேண்டியது அவருடைய பிரச்சாரத்தை மட்டும்தான் அவர் நம்புகிறோம். அவருடைய பிரச்சாரம்ங்கிறது தெருமுனை பிரச்சாரமோ அல்லது அவர் ஒரு 6 மாவட்டங்களில் ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசுவார், லட்சோப மக்கள் வருவாங்க, அந்த எதிர்பிரச்சாரம் கிடையாது. ஒரு 25 கேள்வி கடைசி 25 நாளில் டெய்லி திமுகவை பற்றி அவர் கேள்வி கேட்டார்னு சொன்னால் அதுதான் விவாத பொருளாக மாறும். திமுக புறக்கணிக்கும். திமுக எந்த அளவுக்கு தாவேகாவை பார்த்து பயப்படுதுன்னு சொன்னால், தாவேகா கூட ஒருத்தம் கூட கூட்டணி போகக்கூடாதுங்கிறதுல முனைஞ்சு வேலை செய்யுது. காங்கிரஸ் கிட்ட இப்படியெல்லாம் அது பேசவே பேசாது. அந்த ஓரமா நில்லு, எதுக்கு நீ நிற்கிற, ஓடிப்போ அப்படின்னு பேசுறதுன்ற லெவலில் தான் இங்கே இருக்கக்கூடியவங்கள வச்சிருக்கு. ஆனால் பவ்யமாக பேசுது. இங்கேருந்து ராகுல் காந்தி கிட்ட நேராக போய் பேசுகிறாங்க. அவருக்கு தமிழ்நாடு எங்கே இருக்குன்னா ஞாபகப்படுத்தணும், ஏகப்பட்ட பிரச்சனை, அதையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இவங்க போய் பேசணும். திமுக ஆனால் பயப்படுது. தாவேகா கிட்ட யாருமே கூட்டணி வைத்துக்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கு. இப்போவே விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணிட்டு வர்றாரு. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி கடுமையாக அவெல்லாம் எதிர்த்தாருனா அவருக்கு அது ப்ளஸ்ஸாக போகுமா, இல்லை என்டிஏ கூட்டணிக்கு ப்ளஸ்ஸாக அமையும்? இல்லைங்க, அதாவது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் அது கண்டிப்பாக என்டிஏக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக அது என்டிஏக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். 2 காரணம்தான். ஒன்று, எதிர்வாக்குகள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய வாக்குகள் திமுக கிட்ட போயிருக்கு இல்லையா,
காங்கிரஸோடைய வாக்குகள் இது நாள் வரைக்கும் திமுகவுக்கு போயிருக்கு இல்லையா, அது அதிமுக என்டிஏக்கு போகாமல் ஒரு இடத்துல போய் உட்காரும். பெரிய பாதகம் இல்லை. திமுகவுக்கான பாதகம். தேமுதிகவை அந்த வாக்கை நிறைவேற்றி கொடுக்கும், இல்லை ராமதாஸ் ஐயாவை அந்த வாக்கை நிறைவேற்றி கொடுக்க போகிறாரு, இல்லை குமரிமுத்து ரசிகர் மன்றம், மன்சூர் அலிகான் இந்த மன்றம் அதெல்லாம் கொடுக்க போகுதா? கிடையாது. காங்கிரஸ் போய் தொக்கலாக உட்காந்துரும். அது விஜயோடைய வாக்குகளோடய சேர்ந்து தொக்கலாக உட்காந்துரும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயோடைய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 82 லட்சம் பேர் இருக்காங்க, தமிழ்நாடு பூரா இருக்காங்க, 234 தொகுதி பூரா இருக்காங்கன்னா ஒரு 15% தாக்கத்தை அவங்களால ஏற்படுத்த முடியும். ஆனால் காங்கிரஸ் அந்த இடத்துல நின்றுதுன்னா விஜய் ரசிகர்கள் அந்த இடத்துல வேலை செய்யாமல் மற்ற இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அங்கெல்லாம் என்ன ஆகும், என்டியோடைய வெற்றி ரொம்ப ஈஸி ஆகிடும். அங்கே 7% 8% கூட வராது. காங்கிரஸ் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான் வரும். ஸோ எந்த விதத்திலையும் இவங்க 2 பேர் சேர்ந்தால் அது என்டிஏக்கு நல்லது தான், பிரச்சனை இல்லை. சார், எதிரி தோக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு தான் பண்ணக்கூடாது, காத்திருக்கக்கூடாதா, வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடாதா, அது பண்ணத்தான் பண்ண போகிறேன். ஆனால் தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஏன் முக்கியம்னு கேட்டால், தான் அரசியலில் இருப்பதற்கான காரணம், அர்த்தம், அந்த லேபிளை ஒட்டுவாங்க பாருங்கள். ஒரு நல்ல தெளிவாக ஒரு லேபிளை ஒட்டுவாங்க. என்னைக்கு ஒட்டுவாங்க? தேர்தல் ரிசல்ட் அன்றைக்கி ஒட்டிடுவாங்க. அண்ணன் 8% தான், பயங்கரமாக பேசிட்டு இருந்தார். அண்ணன் 20%, ஆனால் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல, பயங்கரமாக பேசிட்டு இருந்தார். இவருக்கெல்லாம் துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு நினச்சதே தப்பு, இவர் முதலமைச்சர் ஆகிடுவாரா, இப்படி லேபிளை ஒட்டிடுவாங்க. அவர் அதில் ஜாகிரதையாக இருக்கணும். அவர் கூட்டணி தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிற்கிறாரு. அது தப்பு இல்லை. இந்த தேர்தலோடய முடிஞ்சு போயிடும். 2029க்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். 2029 காங்கிரஸ் திமுக விட்டுட்டு வருமா, உங்ககிட்ட வருமா? இப்போ வரலன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2029 நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? விஜய் பிரதமர் ஆக போகிறாருன்னு கேட்க போகிறீங்களா? இல்லையே. ஸோ உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே அர்த்தம் இல்லாமல் போயிடும் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த தேர்தலில் ராமதாஸ் அவர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது சார்? அப்படியே அவர் எடுக்கக்கூடிய ஒரு எதிர் நிலைப்பாடு, என்டிஏ கூட்டணியோ இல்லை பாமகவுக்கு எதிராகவோ எடுக்கக்கூடிய எதிர் நிலைப்பாடு பின்னடைவை ஏற்படுத்துமா? அவர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாரு. ராமதாஸ் ஐயா பற்றி தானே கேட்குறீங்க. அன்புமணி பேரை மொத்தமாக கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இன்னும் 4-5 விஷயம் சொல்லலை. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அன்புமணி ஸ்கூலுக்கே போகலை, தமிழ் பத்திரிகை தமிழ் எக்ஸாமில் பிட் அடித்து பாஸ் பண்ணார், இதெல்லாம் சொல்லலை. மற்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. பட் அன்புமணி மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணி அழகாக மேலே வந்துட்டார். இப்போ அவருக்கு ராமதாஸ் ஐயாவோட கூட ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 4 பேருக்கு திமுக என்ன பண்ண போகுது? அனுப்பிச்சு வச்சு கெடுக்கிற வேலையெல்லாம் பண்ணிச்சு. அந்த 4 பேர் வச்சு தானே பண்ணிச்சு. இப்போ அந்த 4 பேருக்கு திமுக என்ன பண்ண போகுது? திமுக உதயசூரியனுக்குள்ளே சீட்டு கொடுக்க போகுதா, இல்லை மாங்கனின்னு ஒரு இதை வாங்கிட்டு சின்னத்தை வாங்கிட்டு அவங்கள கொண்டாந்து நிறுத்த போகுதாங்கிறது தான் கேள்வி. மேட்டர் முடிஞ்சிருச்சு. அங்கே என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதில் ஒன்றும் கேள்வியே இல்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க சார்.